குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நிறைய பேர் அந்த அனோவா கார்லேஷனில் எம்சிக்கு கேட்டிருந்தீங்க, அதான் பண்ணிட்டுருக்கேன் பாருங்கள். The dash gives the linear relationship between the variables. அதாவது பிட்வீன் த வேரியபிள்ஸ் ஏன்னா ரிக்ரெஷன் பிளேனா காரலேஷன் லைனா லீஸ்ட் ஸ்கொயர் ரிக்ரெஷன் லைன்ஸா நன் ஆஃப் திஸ். ஆக்சுவலாக என்ன கேட்டுருக்காங்க, திஸ் கிவ்ஸ் த லீனியர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த வேரியபிள்ஸ். த ஆன்சர் இஸ் லீஸ்ட் ஸ்கொயர் ரிக்ரெஷன் லைன்ஸ் gives the relationship between the variables. ரைட்டா? அடுத்து இங்கே பாருங்கள், the coefficient of partial correlation between x1 and x2. நீங்கள் கண்டுபிடிக்கிறதுனா x1க்கும் x2க்கும் ரிலேஷன் கண்டுபிடிக்கிறீங்க. ஆனால் அந்த பார்ஷியலாக வரும்போது என்ன பண்ணோம், இன்னொரு வேரியபிள் நம்ம கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணிக்கணும். அது நான் வீடியோஸில் போட்டிருக்கேன். அதனால் இப்போ x1 x2க்கு அதாவது 1க்கும் 2க்கு ரிலேஷன் கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, 3யை கான்ஸ்டண்ட்டாக வச்சுவீங்க. அப்போது நம்ம கண்டுபிடிக்கிறது 1 2னா இந்த ஃபார்முலாவில் முதல்ல ஆரம்பிக்கும் போது ஆர் ஆஃப் 1 2 அப்படி தான் ஆரம்பிங்க. எந்த ரெண்டு வேரியபிளுக்கு ரிலேஷன்ஸ் கண்டுபிடிக்க போகிறீங்க, அந்த ரெண்டு வேரியபிளை தான் முதல்ல வரும் R1 2. இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி வரணும். இதே நீங்கள் அதுக்கப்புறம் என்னென்னா நல்லா புரிஞ்சு இங்கே மைனஸ், அப்புறம் என்ன வரும் 1 3 2 3. இங்கே மேலே இருக்கிறது அப்படியே வரணும். புரியுதுங்களா? 1 3 1 3 ஸ்கொயர் 2 3 2 3 ஸ்கொயர் அந்த மாதிரி தான் வரணும். இங்கே முதல்ல பார்த்தா 1 3 கொடுத்துருவாங்க, என்ன கொடுத்துருக்காங்க 3 2 மாறி இருக்குது. அதே மாதிரி இங்கே ப்ளஸ்ஸும் வராது. நல்லா புரிஞ்சுவாங்க, ஃபார்முலா கொஞ்சம் கரெக்டாக படிங்க. ஸோ x1 x2க்குனாப்போ 1 2 இது வருமா, இது வராது. மைனஸ் இங்கே ப்ளஸ் இருக்குது, மாறி இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆப்ஷன் டு திஸ் கிவன் ப்ராப்ளம். அப்போ எப்படி ரெப்ரசன்ட் பண்ணிங்கன்னா, திஸ் இஸ் த ஃபார்மேட் ஆர் 1 2.3 ஈக்குவல் டு இதுதான். புரியுதுங்களா? திஸ் இஸ் கால்டு பார்ஷியல் கோரிலேஷன் பிட்வீன் x1 and x2, the two variable, and the remaining one you are going to keep it as a what? Constant. அப்புறம் இங்கே பாருங்கள், பார்ஷியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் such as R12.3 R3 இது பாருங்கள் 1 2 அப்போ 3யை கான்ஸ்டன்ட் வச்சுக்கிறோம். அப்புறம் 1 3 2 கான்ஸ்டன்ட் வச்சுக்கிறோம். ஆர் ஆஃபன் ரெஃபர்ட் டு அஸ், இது வந்து ஃபஸ்ட் ஆர்டர் கோஎஃபிஷியன்ஸா செகண்ட் ஆர்டர் கோஎஃபிஷியன்ஸான்னு கேட்கும்போது நம்ம ரிலேஷன்ஸ் பிட்வீன் த டூ வேரியபிள்ஸை கண்டுபிடிச்சிட்டு ஒன்றை கான்ஸ்டண்ட்டாக வைக்கும்போது நீங்கள் வீடியோ கண்டிப்பாக பார்த்துருந்தீங்கன்னா பார்ஷியல் கோரிலேஷன்ஸ் கோஎஃபிஷியன்ட்லாம் பார்ஷியல் மல்டிபிள் கோரிலேஷனில் க்ளீனாக போட்டிருக்கேன். அப்போ அந்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி தான் சான்சஸ் இருக்குது கேட்குறதுக்கு. இப்போது நீங்கள் ரெண்டு வேரியபிளுக்கு ரிலேஷன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு ஒன்று கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணுறீங்க. அந்த மாதிரி ரெண்டு கண்டுபிடிக்கிறீங்க, ஒன்று கான்ஸ்டன்ட், இந்த மாதிரி வைக்கும்போது திஸ் இஸ் கால்டு ஃபஸ்ட் ஆர்டர் கோஎஃபிஷியன்ஸ். அதுங்களா? அடுத்து என்ன, சிம்பிள் கோஎஃபிஷியன்ஸ் கோரிலேஷன் பிட்வீன் டூ வேரியபிள்ஸ். நீங்கள் யூஸ் பண்ணுறதே டூ வேரியபிள்ஸ் தான். இங்கே 3 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. இந்த இடத்துல பாருங்கள், பார்ஷியலாக பண்ணும்போது 3 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. ரிலேஷன் பிட்வீன் த டூ கண்டுபிடிக்கிறீங்க, ஒன்று கான்ஸ்டன்ட்டாக ட்ரீட் பண்ணுறீங்க. அதனால் இது ஃபஸ்ட் ஆர்டர். ஆனால் சிம்பிள் கோஎஃபிஷியன்ஸ் கோரிலேஷன் பிட்வீன் த டூ வேரியபிள்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன, ஜீரோ ஆர்டர் கோஎஃபிஷியன்ஸ். புரியுதுங்களா? சரி, பார்ஷியல் கோஎஃபிஷியன்ஸ் such as இங்கே பாருங்கள் R23 R23 R2.3. சார் இங்கே ஒன்று கொடுக்கல சார், கொடுக்கனால அண்டர்ஸ்டுட். இது ரெண்டு தான் கண்டுபிடிக்கிறீங்க. ஆக்சுவலாக இது வந்து இது வந்துடக்கூடாது, இது மட்டும் தான் வரணும். R23.1 ஆர் ரெஃபர்ட் டு அஸ் ஆர். அப்போ கூட இங்கே பாருங்கள், இது புரியுதா உங்களுக்கு? இந்த பார்ஷியல் இது வந்து இது வராது. பார்ஷியல் கோஎஃபிஷியன்ட் such as R23.1 ஆர் ரெஃபர்ட் அஸ் ஃபஸ்ட் ஆர்டரா செகண்ட் ஆர்டரா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே ரெண்டு எடுத்துக்கிறீங்க, ஒன்று கான்ஸ்டன்ட் ட்ரீட் பண்ணுறீங்க. அப்போ அது எந்த ஆர்டருக்கான கோஎஃபிஷியன்ஸ், ஃபஸ்ட் ஆர்டர் கோஎஃபிஷியன்ஸா செகண்ட் ஆர்டர் கோஎஃபிஷியன்ஸா? கண்டிப்பாக இது என்னது, ஃபஸ்ட் ஆர்டர் கோஎஃபிஷியன்ஸ். அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மல்டிபிள் காரலேஷன் எத்தனை வேரியபிள் இருக்குது பாருங்கள், 2 1 2 3 4 வேரியபிள்ஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டுக்கான ரிலேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க, மிச்சம் ரெண்டு கான்ஸ்டன்ட் ட்ரீட் பண்ணுறீங்க. பாருங்கள், புரியுதா? பாருங்கள், இப்போ எத்தனை வேரியபிள் இன்வால்வ் ஆயிருக்கு, 4 வேரியபிள்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. ஆனால் யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் த ரிலேஷன் பிட்வீன் த டூ வேரியபிள்ஸ், ரிமைனிங் 2 ஆர் கோயிங் டு கீப் இட் அஸ் அ கான்ஸ்டன்ட். இந்த மாதிரி 4 வேரியபிள்ஸ் இன்வால்வ் ஆகி ரெண்டை கான்ஸ்டன்ட்டாக வச்சுக்கிட்டு ரெண்டுக்கான ரிலேஷன்ஸ் கண்டுபிடிக்கும் போது இது எந்த மாதிரியான ஆர்டர் கோஎஃபிஷியன்ஸ்னா, திஸ் இஸ் கால்டு செகண்ட் ஆர்டர் கோஎஃபிஷியன்ஸ். சரி, அப்புறம் த கிராஸ் ஆர் ஜீரோ ஆர்டர் கோரிலேஷன் மஸ்ட் ஹாவ். நல்லா புரிஞ்சுங்க கொஸ்டினை என்ன கேட்குறாங்க, த கிராஸ் ஆர் ஜீரோ ஆர்டர் கோரிலேஷன்ஸ் மஸ்ட் பி. எதுவாக இருக்குன்னா, அது பார்ஷியல் கோரிலேஷன் இருக்குமா, மல்டிபிள் கோரிலேஷன் இருக்குமா, லீனியர் ரிக்ரெஷன்ஸ் இருக்குமா, நன் ஆஃப் திஸ்னா. இப்போ பார்த்தீங்கன்னா தட் மஸ்ட் பி ஆல்வேஸ் மஸ்ட் ஹாவ் அ வாட், லீனியர் ரிக்ரெஷன்ஸ். ரைட். அடுத்து இங்கே பாருங்கள், பி ஆஃப் 1 2.3
கொடுத்து இந்த ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இதனுடைய பேர் என்ன? நம்ம நீங்கள் இந்த காரலேஷன்ஸ்லேயே பார்க்கும்போது இந்த B1 BXY BYX அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அந்த BXY BYXலாம் என்னென்னா தட் இஸ் கால்டு ரிகரஷன் கோஎஃபிஷியன்ட். தட் இஸ் கால்ட் ரிகரஷன் கோஎஃபிஷியன்ட். இங்கே என்ன பண்ணுவோம், நம்ம மல்டிபிள் கார்லேஷன் அதை பார்ஷியலாக யூஸ் பண்ணும்போது மோர் தென் 2 இங்கே மாதிரி யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி எதுக்கும் என்ன பேர்னா இது வரத டாப்பிக்கே என்னது பார்ஷியல் வருது. அப்போ இதனுடைய பேர் என்ன? பார்ஷியல். தட் இஸ் கால்டு ஒன் பார்ஷியல் ரிகரஷன் கோஎஃபிஷியன்ட். கண்டிப்பாக பார்ஷியல் கோஎஃபிஷியன்ட் கிடையாது, பார்ஷியல் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கிடையாது. இந்த மாதிரி பீன் வந்தால் அதுக்கு பேர் என்ன? ரிகரஷன். அப்போ பார்ஷியல் ரிகரஷன் கோஎஃபிஷியன்ட். அடுத்து நீங்கள் பாருங்கள், இந்த கொஸ்டின் வந்து இது வந்து ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது கொஞ்சம் நோட் பண்ணி வந்து பழைய கொஸ்டினில் கேட்ட கொஸ்டின் இது. என்னன்னா த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மல்டிபிள் கோரிலேஷன் லைஸ் பிட்வீன் எதுக்குள்ள இருக்க மல்டிபிள் கோரிலேஷன் வேல்யூ ஆல்வேஸ் லைஸ் பிட்வீன் 0க்கும் 1க்கும். புரியுதுங்களா? ரைட். there are at least dash in the multiple correlation analysis. எத்தனை வேரியபிள் இருக்கணும்? அட்லீஸ்ட் 2 3 4 என்ன? அப்போ அட்லீஸ்ட் கேட்குறாங்க. எத்தனை இருக்கலாம் நமக்கு? அதாவது காரலேஷனாக 2, மல்டிபிள்னா மோர் தென் 2. ஆனால் எத்தனை வேரியபிள் மினிமம் அவங்க கேட்குறதுமா? அட்லீஸ்ட் மல்டிபிள் கோரிலேஷன் அட்லீஸ்ட் எத்தனை வேணும்? கண்டிப்பாக அட்லீஸ்ட் 3 வேரியபிள்ஸ். ஏன்னா அப்போ 2 நம்ம ரிலேஷன் கண்டுபிடிப்போம், ஒன்று கான்ஸ்டன்டாக ட்ரீட் பண்ணுவோம். 4 வேரியபிள்ஸ் இருந்தால் 2 ரிலேஷன் கண்டுபிடிப்போம், 2 ரிமைனிங் கான்ஸ்டன்டாக ட்ரீட் பண்ணுவோம். அந்த மாதிரி அப்போ மினிமம் எத்தனை வேரியபிள்னா அட்லீஸ்ட் we need 3 வேரியபிள்ஸ் டு டிஸ்கஸ் in the topic of மல்டிபிள் கோரிலேஷன் அனாலிசிஸ். ரைட்டு. இப்போ அடுத்த கொஸ்டின் கேட்டாங்க பாருங்க. the closer the coefficient of multiple correlation is to dash, the better the relationship between the variables. என்ன இருக்குன்னா எந்த வேல்யூ 0 இருந்தாவா -1 இருந்தாவா இல்லை 1 இருந்தா none of this. அப்போ the closer coefficient of multiple correlation is to what? 1 if to what? 1 இதான் ரைட் ஆப்ஷன். 1 the better relationship between the variables. சரி, இப்போ வந்து நம்ம வந்து அனோவாவில் வரோம். சரிங்களா? ரைட். the variation from plot to plot caused by uncontrolled factors is known as. நல்லா புரிஞ்சுவாங்க. இந்த அன்கண்ட்ரோல்டு ஃபேக்டர் எங்கே வரும்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் தட் ஹீல்ஸில் வருமா, பிளாக்ஸில் வருமா, இல்லை எக்ஸ்பெரிமெண்டல் எரர் வருமா, நன் ஆஃப் திஸ் வருமா? த அன்கண்ட்ரோல்டு ஃபேக்டர் இஸ் நோன் ஆஸ் இன் திஸ் பிளேஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் எரர் ஒன்லி வி கேன் சே as a what? அன்கண்ட்ரோல்டு ஃபேக்டர்ஸ். மறந்துடாதீங்க. அடுத்து என்ன இப்போ பார்க்க போகிறதா அனோவா. கொஞ்சம் பேர் அனோவா பற்றி பேசியிருந்தாங்க, அனோவா பற்றி கேட்டிருந்தாங்க. அதனால தான் அனோவா எடுத்து நான் அதுலேருந்து மல்டிபிள் சார்ஜ் எடுத்து போட்டிருக்கேன். இப்போ என்னென்னா இம்பார்ட்டன்ட் தான், அதில் எந்த மாதிரி கேட்குற வாய்ப்புகள் இருக்குது அதை மட்டும் தான் போட்டுருக்கேன். புரியுதா? the repetition of the treatments under investigation is known as repetition. நல்லா பாடு பாருங்க. என்னது? repetition. the repetition of the treatments under the investigation is known as replication. what is the answer? that it is called what? replication. சரி, இப்போ ஒன் வே கிளாசிஃபிகேஷன் என்ன சார்? ஒன் வே கிளாசிஃபிகேஷன் சிஆர்டியா இல்லை ஆர்பிடியா இல்லை லாட்டின் ஸ்கொயர் டிசைனா? நன் ஆஃப் திஸா? one way classification is always completely randomized design. CRD ஷார்ட் ஃபார்ம்லோட கேட்பாங்க. CRD. சரி, அப்போ 2 way classification என்ன சார்? இதை ஒன்று டவுட் வரும்ல அங்கே. 2 way classification is அப்போ கம்ப்ளீட்லி ரேண்டமைஸ்ட் டிசைனா, ரேண்டமைஸ்டு பிளாக் டிசைனா, லாட்டின் ஸ்கொயர் டிசைனா? none of this. 2 way classification is always randomized block design or BD ஷார்ட் ஃபார்ம்லேயும் வரலாம். புரியுதா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அப்புறம் the statistical analysis for the design is simple and rapid in எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் இது இருக்கும்? ஆர்பிடிலையா, எல்எஸ்டிலையா இல்லை சிஆர்டிலையா? none of this. நல்லா கொஸ்டினை புரிஞ்சுவாங்க. statistical analysis for the design is simple and rapid. எதுலன்னா RBD randomized block design. இதில் தான் என்னவா இருக்கணும் நம்மளுக்கு? simple and also what? rapid. அடுத்தது இங்கே dash is not suitable. dash எது? எந்த எக்ஸ்பெரிமெண்ட்? dash is not suitable for the large number of treatments. எது? ஆர்பிடியா, சிஆர்டியா, எரரா? none of this. நம்மளுக்கு இந்த ஆர்பிடி சிஆர்டி ரெண்டுக்கும் எல்லாம் வந்து ஆன்சர் வரப்போகுது. எது வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க? நாட் சூட்டபிள் ஃபார் த லார்ஜ் நம்பர்ஸ்.
அது கொஸ்டின் நல்லா படிங்க. லார்ஜ் நம்பர் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எதுனா கண்டிப்பாக என்னென்னா RBD randomized block design is not suitable for the large number of treatments. ரைட்டுங்களா? அடுத்தது 18th question. Dash controls the variations between rows and columns. நல்லா புரிஞ்சுக்கங்க. Which one is controls the variations between the what? Rows and column. That is LSD RBD design என்ன of this கண்டிப்பாக the variations between that rows and columns control பண்ணுறதுனா LSD Latin square design that controls the variations between the rows and columns. அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, which controls the effect of that one direction. என்ன கேட்குறாங்க? one direction. அப்போ LSD RBD டிசைனா இல்லை none of thisனா இப்போ கண்டிப்பாக முதல்ல வேரியேஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது LSD. அப்போ கண்ட்ரோல் ஆஃப் ஒன் டைரக்ஷன் வரும்போது என்ன? RBD தான். randomized block design which controls the effect of one direction. சரிங்களா? ரைட். அடுத்து கம்பேரிசன் பண்ணிக்கலாம், எது சுப்பீரியர்னு கேட்குற மாதிரி. இப்போ ரெண்டு கேட்குறாங்க. டேஷ் த டேஷ் இஸ் சுப்பீரியர் டு டேஷ் இன் மெனி வேஸ். எது RBDயா LSDயா இல்லை LSDயா RBDயா இல்லை RBDயா டிசைனா அண்ட் நன் ஆஃப் திஸ். எதுக்கு எது சுப்பீரியர்? கொஸ்டின் நல்லா புரியுதா உங்களுக்கு? இதை பண்ணும்போதுன்னா RBD இஸ் சுப்பீரியர் டு வாட்? LSD. அப்போ ஆப்ஷன் 1 தான் ரைட்டு. Always the what? Randomized block design is superior to the LSD in many ways. அதாவது எதுனா many ways, பல வழிகளில் இது வந்து சுப்பீரியர். அவ்வளோதான். பர்டிகுலராக சொல்லுங்க சார் அப்படின்னா அதுக்கான டைமிங் இப்போ கிடையாது. வேணா அப்புறமா நான் தனியாக வீடியோ போகிறேன் அதை பற்றி நிறைய நோட்ஸ் இருக்குது தர்றேன், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் என்ன எப்படி டீட்டெயில் சொல்லுங்கண்ணா அது இப்போ வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் MCQவில் இது போதும். புரியுதுங்களா? ரொம்ப டீட்டெயில்ஸாக வேண்டாம். அடுத்தது இப்போ என்னென்னா அடுத்தது 21 என்ன கேட்டிருக்காங்க? கண்ட்ரோல்ஸ் டேஷ் கண்ட்ரோல்ஸ் த எஃபெக்ட் ஆஃப் டூ எக்ஸ்ட்ரானிஷியஸ் வேரியபிள். எது? RBDயா LSDயா டிசைனா நன் ஆஃப் திஸா? கண்டிப்பாக எதுனா LSD தான். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? டேஷ் கண்ட்ரோல்ஸ் த எஃபெக்ட் ஆஃப் ஒன்லி ஒன் எக்ஸ்ட்ரானிஷியஸ் வேரியபிள். இந்த வேர்டு நல்லா புரிஞ்சுக்கணும். அது எது வரப்போகுது உங்களுக்கே நல்லா தெரியும். கண்டிப்பாக ஒன் வேரியபிள்னால் ஒன் எக்ஸ்டென்ஸ் வேரியபிள்னால் கண்டிப்பாக என்னது? RBD தான். அடுத்தது ANOVA இஸ் மோர் ஃப்ளெக்சிபிள். ANOVA இஸ் மோர் ஃப்ளெக்சிபிள். எதில்? LSDயா RBDலையா டிசைன்லையா நன் ஆஃப் திஸ்யா? ANOVA இஸ் மோர் ஃப்ளெக்சிபிள் இன் randomized block design only the right option. புரியுதுங்களா? இந்த ANOVA பற்றி கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க. அதனால தான் இப்போ ANOVAலேருந்து நான் புக்கு படித்து அதுக்கான எந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது, எந்த மாதிரி கேட்டுருக்காங்க, கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால இந்த ANOVAலேருந்து நான் எடுத்து போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் என்ன படிங்க, பொறுமையாக படிங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக படிங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.